டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 நியூ சிலபஸில் தமிழ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தமிழ் முன்னாடி இருந்த சிலபஸை விட எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹாய் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இது போன்ற குரூப் 4 அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உள்ள குரூப் 4 சிலபஸுக்கும் இப்போயும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி வந்து இலக்கணத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு 35 கேள்விகள் வரைக்கும் கேட்டாங்க. இப்போ வந்து அது 85 கேள்வியாக வந்து மாற்றிட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒரே வேர்டில் குரூப் 4 நியூ சிலபஸில் தமிழை பற்றி சொல்லணும்னா இவ்வளோதான். இலக்கணத்தோட பகுதி வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணிட்டாங்க. இலக்கியம் வந்து 15 மார்க்கு குறைச்சிட்டாங்க. இப்போ 85 மார்க்கு இலக்கணம் கேட்குறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்செப்ட் வந்து ஒன்று தான். இப்போ எழுத்து இலக்கணம்னா என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் நீங்கள் படிப்பீங்க. பட் அதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இனிமேல் மக்கப் பண்ணி யாருமே வந்து பாஸ் ஆக முடியாது. புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு கொஷின் பேப்பரோட தரத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மாற்றம்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆகும் 6th to 12th தமிழ் புக் ஃபுல்லுமே கவர் பண்ணுறதுக்கு. கணக்கான அது கிட்டத்தட்ட ஒரு 1000 மணி நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும். ஆனால் இப்போ கொடுத்துருக்க கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சு நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 200லேருந்து 300 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே தமிழில் உங்களால் முழு மதிப்பெண் பெற முடியும். அதெல்லாம் தமிழில் மொத்தம் பார்த்திங்கன்னா 7 யூனிட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. முதல் யூனிட் பார்த்திங்கன்னா இலக்கணம். அதில் 25 கேள்வி நாங்கள் கேட்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது சப்டாபிக்குமே ரொம்ப கிளியர் கட்டாகவே கொடுத்துட்டாங்க. அதில் எதெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதல். இந்த பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் வந்து நம்ம பழைய சிலபஸில் உள்ளது தான். அடுத்ததாக சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் உள்ளது. அந்த குரில் நெடிலில் இருந்து உங்களுக்கு ரகர வேறுபாடு வரைக்குமே 6th ஸ்டாண்டர்டில் நம்மளுக்கு வந்து கொடுத்த போர்ஷன் தான். அதுதான் வந்து இதில் தனியாக அப்படியே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு கொடுத்தாதான். அடுத்ததாக ஒருமை பன்மை அறிதல். அடுத்து 2வது பார்த்திங்கன்னா சொல். இதில் வேர் சொல் அறிதல், வேர் சொல்லிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணிய பெயர். இது எல்லாமே உங்களுக்கு சொல்லுங்கிறதுல இலக்கண பகுதியில் வரக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம் தான். பழைய சிலபஸ்லேயே இருந்தது தான் நீங்கள் புக்ஸில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்கள் அயற்சொல்னா பிற மொழி சொற்கள். அதுதான் அயற்சொல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் சொல்லுக்கு எதிர்ச்சொல். இதே எதிர்ச்சொல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். அதே எதிர்ச்சொல் தான் எங்கேயும் வரப்போகுது. அதே மாதிரி எழுத்துப்பிழை. அடுத்து ஒற்றுப்பிழை அறிதல். இந்த ஒற்றுப்பிழை அறிதலும் இந்த குரில் நெடில் வேறுபாடு, நகர எழுத்து ரெண்டுமே ஒரே டாபிக் தான். ரெண்டுலுமே நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே தான். அடுத்ததான் 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸோ 2 வினை சொற்கள் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் படித்தல், படித்தான், இந்த மாதிரி கொடுத்து அதோட மீனிங் வந்து நீங்கள் எந்த சென்டென்ஸில் எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ பேசிக்காக நம்ம 6th ஸ்டாண்டர்டில் நம்ம பேசிக்ஸாக என்னெல்லாம் படிப்போமோ அதெல்லாம் தான் இந்த எழுத்து, இந்த சொல் இதில் வந்து அவங்க மெயினாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் 6th to 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். 10th வரைக்கும் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே 12th வரைக்குமே இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது நீங்கள் படிச்சுக்கிறது பெட்டர். அடுத்ததாக பாருங்கள் சொல்லகராதி. இதிலேருந்து 15 கேள்விகள் வந்து கேட்போன்னு கொடுத்துட்டாங்க. இதுவுமே எக்ஸாம்பிளோட உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எதிர்சொல்லே எடுத்தல். நம்ம போன அழகு 1லேயே எதிர்சொல் இருக்குது. அதிலே நம்ம படிச்சிடும். அதே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எதிர்சொல்லே எடுத்தெழுதல். அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரு சொல்லுக்கு வந்து பல பொருட்கள் வந்து இருக்கும். அந்த பல பொருட்கள் கொடுத்து இதோட அர்த்தம் என்னென்னு கேட்பாங்க. இதுவுமே பழைய சிலபஸில் உள்ளது தான். அடுத்ததாக உரிய பொருளை கண்டறிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இது வந்து கொஞ்சம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரணும். இதில் நிறைய வார்த்தைகள் கொடுப்பாங்க. என்னன்னாலும் கேட்கலாம். அதில் நமக்கு வந்து டிஃப்ரெண்டான வேர்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து அகர வரிசைப்படி எழுதல். ஒரு பொருள் பன்மொழி. அதான் ஒரு எழுத்து ஒரு மொழி ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் இரு பொருள் குறிக்கும் சொற்கள். இதுவுமே ரொம்ப சிம்பிளானதான். ஒரே பொருளை ஒரு விஷயத்த 2 சொற்கள் வந்து அதை மீன் பண்ணணும். அதை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதுவுமே நம்மளுடைய இலக்கணத்தில் பேசிக்காக இருக்கிறது தான். பழைய சிலபஸில் உள்ளது தான். அப்புறம் பேச்சு வழக்கு சொற்கள், எழுத்து வழக்கு சொற்கள், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொற்கள் அறிதல். இது எல்லாமே வந்து பழைய சிலபஸில் உள்ள சேம் டாபிக்ஸ் தான். நம்மளுக்கு வந்து ரொம்ப துல்லியமாக ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்ததுனால நிறைய போர்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுமே கொடுத்துட்டாங்க. கோடிட்ட இடத்துல சரியான சொல்லை தேர்ந்தெடுங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பயிலுதல் அல்லது எழுதுதல் வருமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள் ஊர் பெயர்களின் மருவு சொற்கள். இப்போ கோயம்புத்தூர் அப்படி சொல்கிறோம், இப்போ வந்து கோவைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சொற்களும் மருவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது மாதிரி தூய தமிழ் சொற்களை வந்து இணைத்தல். ஃபார் எக்ஸாம்பிள் வெத்திலேன்னு இருக்கும், வெற்றிலை அப்படின்னு வரும்.
நாற்காலின்னு கொடுத்துருப்பாங்க, நாற்காலி அப்படின்னு. நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சிம்பிளாக அந்த வார்த்தை சொல்லுவோம். பட் ஆக்சுவல் ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா நாற்காலி. ஸோ இந்த மாதிரி வந்து தெளிவான சொற்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது கொடுத்துருப்பாங்க. இதுவே நமக்கு பழைய சிலபஸில் உள்ளது தான், புதுசாலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக உள்ளது தான். அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு தொடருள்ள பிழை திருத்தம். நேற்று மழை பெஞ்சது, அப்போ நேற்று மழை பெய்தது அப்படின்னு திருத்துறோம் இல்லையா, இது ஒரு விஷயம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுற ஏரியாவாக இப்போ நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இலக்கணத்துக்கு வந்து அதிக மதிப்பெண் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அழகு 3 பார்த்திங்கன்னா எழுதும் திறன். இதில் வந்து ஒரு சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் வந்து அமைக்கிறது. நான் இன்று பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு சொற்றொடர். பள்ளிக்கு நான் இன்று சென்றேன் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு கரெக்டான சொற்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது. இதெல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். அடுத்ததாக பாருங்கள், தொடர் வகைகள். செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இது எல்லாமே நம்ம கிராமரில் போன பழைய சிலபஸ்க்கு நம்ம படித்ததான் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திணை மரபு கொடுத்துருக்காங்க இல்லையா, உயர்த்திணை அம்மா வந்தது, அம்மா வந்தாள் அப்படிங்கிறது கரெக்டானது. அதே மாதிரி அக்ரிணை மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்தன. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸில் கண்டுபிடிக்கிறது கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து மட்டுமே 15 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணலாம், பட் கம்மியான நேரம் படித்தேன். அடுத்ததாக பாருங்கள், கலைச்சொற்கள். ஸோ பல்வேறு துறைகள் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கும். அது எக்ஸாம்பிள், இப்போ சர்ச் என்ஜின் அப்படின்னா அதுக்கு தமிழில் என்ன, தேடு பொறி. வலசைனா மைக்ரேஷன், ஒவ்வாமைனா அலர்ஜி. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து உங்களுக்கு தமிழில் கேட்பாங்க. தமிழோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அழகு 5, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாப்பிக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், அதிகமாக படிக்கணுங்கிறது தேவையில்லை. ஸோ கொடுக்கப்பட்ட பத்தியிலேருந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி அதுலேருந்து கேட்குற கொஷனுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். ஜஸ்ட்டு அந்த பேராகிராஃபை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிடலாம். இதுக்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் தான் அதிகமாக பண்ணணும், படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்ததாக பாருங்கள், அழகு 6, எளிய மொழிபெயர்ப்புகள். தமிழ் சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், இதுக்கான தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். போன யூனிட்லேயுமே இதே தான் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் படித்தாலே போதும், இந்த யூனிட்டுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். அடுத்ததாக அழகு 7, கடைசி யூனிட்டு. இதில் தான் வந்து நம்மளுக்கு இலக்கிய பகுதிகளே வருது. திருக்குறளில் ஒரு 20 அதிகாரங்கள்னு அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது என்னென்ன அதிகாரம்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை அப்படின்னு அவங்க கரெக்டாக ஒரு 20 அதிகாரம் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சிலபஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறநூட்கள் தொடர்பான செய்திகள் இருக்குது, அதாவது நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இன்னா 40, இதெல்லாம். அதே மாதிரி ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. உவே சுவாமிநாத ஐயர், மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார், இந்த மாதிரி தேவநேய பாவாணர், இவங்களை பற்றின இதையும் நீங்கள் படிச்சுக்கணும். அப்போ அழகு 7 பொறுத்தவரை நீங்கள் 10ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த டாபிக்ஸ்கள் என்னெல்லாம் வருதோ அதை நீங்கள் படித்தா போதும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து லாஸ்ட் லைனில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அழகு 7 தான் வந்து முன்னாடி அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்போ வந்து நம்மளுக்கு அழகு 7 வந்து வெறும் 15 மதிப்பெண்களாக குறைச்சிட்டாங்க. இலக்கணத்தை வந்து 85 மார்க்காக வந்து கூட்டிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. முன்னாடியை விட நீங்கள் தமிழுக்கு படிக்கிற டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப குறையுது, பட் புரிஞ்சு படிக்கிற டைம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இலக்கணம் ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி கேட்டாலுமே உங்களால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த இலக்கணம் தொடர்பான வீடியோஸுமே நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.